வணக்கம் உறவுகளே. இன்றைய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஒரு சிறு பார்வை. தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு அதிசயம் நடக்குமா? 108 ஆசனங்களை வென்ற மாதிரி இன்னொரு பெரிய அரசியல் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கின்றதா? தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக 2 பெரிய சக்திகளின் கீழ்தான் நடந்து கொண்டிருந்தது. திமுக மற்றும் அதிமுக சேர்ந்தால் என்ன ஆகும்? இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து மக்களின் வாக்குகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று 108 ஆசனங்களை வென்ற அதிசயம் நடந்தது. அது என்ன காட்டியது? மக்கள் மனநிலை மாறினால் அரசியல் முழுவதும் தலைகீழாக மாறும். இப்போது ஒரு கணக்கு பார்ப்போம். திமுக 74, அதிமுக 53, இவை சேர்த்து கூட்டினால் 127 ஆசனங்கள். இது ஒரு அரசியல் சூப்பர் பவர் மாதிரி இருக்கும். அப்படியானால் 108 ஆசனங்களை வென்ற அந்த விஜயின் கட்சி போல ஒரு புதிய அமைப்பு அரசியல் உருவாகுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் உண்மை என்ன? ஒரு புதிய சக்தி உருவாக வேண்டுமென்றால் வாக்கு மட்டும் போதாது. தரைமட்ட அமைப்பு வேண்டும், நிலையான ஆதரவு வேண்டும். அதுவே இல்லாமல் இருந்தால் அதிசயம் நடந்தாலும் அது நீடிக்காது. ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து விட்டால் அது கணக்கில் சாத்தியம். ஆனால் அரசியல் நிதர்சனத்தில் மிகவும் அரிது. ஏனெனில் இவை வெறும் கட்சிகள் இல்லை, நேரடி எதிரிகள். இந்த இடத்தில் சீமான் பற்றி பேச வேண்டும். அவருக்கு ஆசனம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தோற்றாரா? இல்லை, அவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். மாற்ற அரசியல் பேச முடியும். மக்கள் அதை கேட்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் வாக்கை ஆசனமாக மாற்றுவதுதான் உண்மையான சவால். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையுள்ள மாற்றத்தை தான் தேர்வு செய்கிறார்கள். அதனால் தான் புதிய கட்சிகள் வளர நேரம் எடுத்துக்கொள்கிறது. தமிழக அரசியலில் அதிசயங்கள் நடக்கும். ஆனால் அவை உருவாகும் இடம் மக்கள் மனசுதான். இறுதியில் ஒரு உண்மையை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த வீடியோ ஊடாக கற்பித்தவன் யாரோ, வென்றவன் யாரோ, இதுதான் அரசியல் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி மற்றும்